மணமக்களுக்காக துவா செய்கிறோம். பாரக்கல்லாஹு லக சொல்லுங்க, வபாரக அலைக வஜாமா பைனகுமா ஃபீ கைர். இறைவா, இந்த மணமக்களுக்கு நீ எல்லா நற்காரியங்களிலும் எல்லா நல்ல விஷயங்களிலும் பரக்கத்து செய்வாயாக என்று இறைவனிடத்திலே நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், துவா செய்கிறோம். அந்த துவாவை இறைவன் நம்மை சாட்சியாக்கி வைத்து, மலக்குமார்களை சாட்சியாக்கி வைத்து அங்கீகரிக்கிறான். அதை போலவே நன்மையை நமக்கும் கொடுக்கிறான். இறைவனுடைய வார்த்தையை கூறியிருக்கிறோம், இறை தூதருடைய வார்த்தையை கூறியிருக்கிறோம், இந்த மணமக்களுக்காக துவா செய்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை அமைதியாக செவிமடுத்தோம். இறைவனுடைய துவாவை செய்கிறோம், நமக்காகவும் மணமக்களுக்காகவும். சொல்லுங்க, ரப்பனா வஃபில் ஆஹிரதி வஸனதன் வாகினா அதாபின்னார். இறைவா, எங்களுக்கு நீ இம்மையிலும் மறுமையிலும் ஆக மேலான விஷயங்களை எங்களுக்கு ஹலாலாக்கி வை என்று நாம துவா செய்து விட்டோம். இப்பொழுது நாம சொர்க்கவாசியா? ஆமா, சொர்க்கவாசி. நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய அத்தனை இலக்கணத்தையும் நாம் கடைபிடித்து விட்டோம், செய்து விட்டோம். மலக்குமார்கள் இறைமறித்து இறைவனிடத்திலே கேட்பார்கள், இறைவா, அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, உன்னுடைய அடியார்களுடைய கூட்டம், ஆனால் இடையிலே 1-2 பேர், அவன் கெட்டவன், அவனும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தானே என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். அப்பொழுது இறைவன் சொல்லுவான், எப்படிங்க? இறைவனுடைய அருளை பெற்ற கூட்டத்துக்கு மத்தியிலே எவர் ஒருவர் இருக்கிறாரோ, அவர் அமைதியாகவே இருந்தாலும் வாய் திறக்காமல் இருந்தாலும் அவரும் அந்த வரக்கத்தை பெற்றுவிட்டார். இதுதான் நல்லவங்களோட நல்ல சபையில கூடணும்னு மூதாதையர்கள் நமக்கு சொல்லி வச்ச செய்தி. இப்ப புரிஞ்சிருச்சா? இதை நாம இந்த இடத்துல நாம நிறைவேற்றி இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நமக்குரிய சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுகிறார்களோ, அது கடை வீதியாக இருந்தாலும் சரி, திருமண வீடாக இருந்தாலும் சரி, அல்லது தொழுகை திடலாக இருந்தாலும் சரி, அல்லது போர்க்களமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுவார்கள், மகிழ்ச்சியான செய்தி சொல்லுவார்கள். இறைவனுடைய செய்தியை சொல்லி அவர்களை எச்சரிக்கை செய்வார்கள். அதிகமான மக்களுக்கு இந்த நன்மை போய் சேரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அந்த வழிமுறையை இந்த திருமண தினத்திலே நம்ம கடைபிடிக்கிறோம். அதில பங்கெடுக்க வைத்த வல்ல ரஹ்மான் நம்மளை எல்லாம் பங்கெடுக்க வைத்திருக்கிறான். அந்த வல்ல ரஹ்மானுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இவரு சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லி வழிகாட்டிட்டு இருக்கிறாரு, எதையோ நின்று 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாரு. நினைக்க வேணாம், நீங்கள் சந்தோஷத்திற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் திருமணம் என்று சொன்னால் இமாம் அறிவுரை வழங்குவதிலிருந்து துவங்கி மாப்பிள்ளை, இறுதியாக மாப்பிள்ளை இந்த மணமகளை நான் திருமணம் முடிக்கிறேன், கபூல் செய்கிறேன் என்று அவர் சொல்லும் அந்த நிகழ்வு வரை, அந்த திருமணத்திற்குரிய நேரம், அந்த நேரத்திலே நாம் அமைதியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய அனைத்து விதமான மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் சந்தோஷமும் எல்லா விதமான விசாரிப்புகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு அதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான், ஆகுமானதாக்கி வைத்திருக்கிறான். இறைவன் சந்தோஷப்படுவான். அதைத்தான் இந்த திருமண மகாலிலே நாம் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் சொல்றான் 4வது அத்தியாயம் 4வது வசனத்துல, வாத்துன் நிசா சதகாத்துன் நிஹ்லா. இந்த சமூகத்தை நோக்கி, ஆண் சமூகத்தை நோக்கி இறைவன் சொல்றான்,
நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மனைவிமார்களுக்கு நீங்கள் மகரை, திருமண கொடையை மனமு வந்து எவ்வளவு அதிகமாக வேண்டுமானாலும் கொடுங்கள், மனமு வந்து கொடுங்கள் என்று அர்த்தம். சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு நீங்கள் கொடுங்கள் என்று இறைவன் வழிகாட்டுகிறார். ஆனால் இந்த சமூகத்தில் பெரும்பகுதியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மனமு வந்து மணமகள் வீட்டு வழியாக வரதட்சணை அப்படின்லாம் சொல்லாதீங்க. மனமு வந்து அப்படியே தலைகீழாக இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு பெற்ற கூட்டமாக நம்மை ஆக்கியதர் அருள வேண்டும் என்று இறைவனிடம் நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். லிபாசகும் அன்தும் லிபாசகுல்லஹுன்ன என்று இறைவன் இந்த மணமக்களுக்கு நமக்குரிய அறிவுரை வந்துச்சு. இப்ப இது யாருக்குன்னு சொன்னா, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவன் எல்லா விஷயங்களையும் சேர்த்து இந்த ஒரு வரிக்குள்ள அடக்கி விட்டார். என்னது? நீங்கள் அவர்களுக்கு உடை. இந்த மணமகன் இருக்காரு, அவர் அந்த மணமகளுக்கு உடை. அந்த மணமகள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த மணமகனுக்கு உடை. உடைனா என்னங்க? உடை உடை இல்லைன்னா மனிதன் இல்லை. உடை இல்லாமல் அவன் வெளியே வரமாட்டான். உடைதான் அவனுக்கு பாதுகாப்பு, உடைதான் அவனுக்கு மரியாதை, உடைதான் அவனுக்கு கண்ணியம். எல்லாமே உடை. ஆள் பாதி ஆடை பாதி என்பதனை இறைவன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அப்படித்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டுகிறான். 2வது அத்தியாயம் 187வது வசனத்துல. இந்த கூட்டத்தில், இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனுடைய இலக்கணமான இறைவனை திக்ர் செய்திருக்கிறோம். உறவை பேணியவர்கள் என்ற நன்மையை நாம் இந்த திருமணத்திலே பெற்றுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு மரியாதை செய்ய வேண்டும். விருந்துக்காக அழைக்கப்பட்டதை மதித்து நம்ம வந்திருக்கிறோம். விருந்தை ஏற்றுக்கொண்ட நன்மை நமக்கு கிடைக்கிறது. 3வது நன்மை, மலக்குமார்களுடைய துவா. இந்த இடத்துல மலக்குமார்கள் நிறைந்திருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கிறது. நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது. இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது. மொத்தம் 8 விஷயங்களை நம்ம கல்யாணத்துக்கு தானே வந்தோம். இவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 8 விஷயங்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எத்தனைங்க? 8. ஒரு திருமணத்திற்கு வந்துட்டு சொர்க்கவாசியாக நம்ம போறோம். 8 விஷயங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு போகிறோம்.